Hello students, நான் உங்கள் வனிதா மிஸ் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 எக்ஸைஸ் 3.10ஓட ஃபஸ்ட்டு சம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் உங்களுக்கு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். கொஷின் என்னென்னா solve the following quadratic equation by factorization method. ஸோ இந்த சாப்டர் நம்பர் 3லேயே உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அதே போல் ஃபார்முலா மெத்தட் இருக்குது, கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயருக்கு. ஸோ கொஷின் ரீட் பண்ணும்போது எந்த மெத்தடு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட் கொஷினில் சால்வ் மட்டும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே இந்த கொஷினில் வந்து என்ன மெத்தடு யூஸ் பண்ணணும்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தடை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x square minus 7x minus 2 is equal to 0னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணணும்னா ஸோ 4x square minus 7x minus 2 is equal to 0. ஸோ the coefficient of x square வந்து கான்ஸ்டன்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 4 into minus 2 வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா -8 கிடைக்கும். -8 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா -8 வரணும். அதே போல் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாங்களோ உங்களுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கிடைக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேர்ம் கான்ஸ்டன்ட்டில் வந்து உங்கள் நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும், அனதர் நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணணும்னு ஷார்ட்கட்டு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்மில் நெகட்டிவ் நம்பர் வந்தனா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காம்பினேஷன் நம்ம ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து 1 8 1 into 8 வந்து உங்களுக்கு வந்து 8 வரும். ஸோ அதே போல் நான் சொல்லியிருக்கேன் கான்ஸ்டன்ட் டேர்மில் நெகட்டிவ் வந்தால் ஒரு நம்பருக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்கணும். அதே போல் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்கனால மைனஸ்னு வருது. ஸோ மைனஸ்னு வரும்போது பெரிய நம்பருக்கு அதாவது கிரேட்டர் நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். மைனஸ் கொடுத்து பாருங்கள் அது அந்த காம்பினேஷன் வந்து கரெக்டாக இதுக்கு பொருந்துதான் பாருங்கள். ஸோ +1 into -8 வந்து -8 அஃப்கோர்ஸ். அதே போல் +1 + -8 ரெண்டுக்கும் ஆப்போசிட் சைன் இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா -7 வரும். ஏன்னா சப்ட்ராக்ட் பண்ணால் 7 வரும். கிரேட்டர் நம்பர் சைன் வந்து எனது மைனஸ், பெரிய நம்பர் வந்து 8, அதோட சைன் வந்து மைனஸ். ஸோ இந்த காம்பினேஷன் கரெக்ட் காம்பினேஷனாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதணும் 4x square. ஸோ இந்த -7x மட்டும் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னா இங்கே 1ம் -8ம் கண்டுபிடிச்சிக்கோ. அது பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸ் போட்டுக்கணும். ஸோ எக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா +1x -8x அதே போல் கான்ஸ்டன்ட் டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னா என்ன அர்த்தம்னா இந்த நடுவில் இருக்க டேர்ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டேர்மை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இந்த நடுவில் இருக்க எக்ஸ் டேர்மை மட்டும் நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கும் 1x -8x ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம்லையும் நெக்ஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம்லையும் எது காமன் டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னா எக்ஸ் தான் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை வெளியே எடுத்தோன்னா உள்ளே என்ன இருக்குன்னா 4x + 1 இருக்கும். 4x + 1 இருக்கும். அதே போல் இந்த நெக்ஸ்ட் ரெண்டு டேர்மில் அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மில் எது காமனாக இருக்குன்னா மைனஸ் ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ மைனஸ் வெளியே எடுத்துக்கோங்க. அதே போல் 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எது காமன் 2 காமன். ஸோ 2வை வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னா 4x + 1. ஏன்னா நீங்கள் இதுலேருந்து மைனஸையும் வெளியே எடுத்துட்டிங்க, அதே போல் ஒரு 2வே எடுத்துட்டிங்க. அப்புறம் லெஃப்ட் அவுட் என்ன இருக்கும் உங்களுக்கு 4 தான் இருக்கும். ஸோ 4 ஒரு எக்ஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து -2வை வெளியே எடுத்துட்டிங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 1 தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா = 0 போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குன்னா 4x + 1 காமனாக இருக்குது. ஸோ 4x + 1 வெளியே எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன டேர்ம் இருக்குது உங்களுக்கு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் எழுதிக்கோங்க. -2 இருக்குது. ஸோ -2 = 0. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் நீங்கள் 4x + 1 இருந்தால் மிச்சம் என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது. அதே போல் -2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சால்வ்னு கொடுத்துருக்கோம். சால்வ்னா என்னென்னா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 terms is equal to 0. அதாவது ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 0ன்னு வருது. ஸோ ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 0 வரும்னா எய்தர் இந்த டேர்ம் 0வாக இருக்கணும் இல்லைன்னா இந்த டேர்ம் 0வாக இருக்கும். ஸோ அதை எப்படி எழுதுனா 4x + 1 is equal to 0 or x - 2 is equal to 0. x - 2 is equal to 0. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 4x மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. 4x is equal to இந்த +1 ரைட் சைடில் கொண்டு வந்துடும் -1 ஆகிடும்.
அதே போல் நம்மளுக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸு கூட கோஎஃபிஷியன்ட் வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ரைட் சைடில் வந்தால் டிவிஷனில் வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/4. ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2ன்னு வந்துடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட அதாவது 4x² - 7x - 2 = 0ோட எக்ஸ் வேல்யூ என்னென்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/2, அதே போல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி கன்க்ளூட் பண்ணுறேன்னா therefore the roots are -1/2, -1/2, -2. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிஷனை பார்த்துட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம்மோட செகண்ட் சப்டிஷனை பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 × p² - 6 = p × p + 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எல்லாமே ஒரே சைடில் அரேஞ்ச் ஆகி =0 வந்தது. இந்த டைமில் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வரணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வரக்கு என்ன பண்ணால் இது ஒரு மோனாமியல், இது ஒரு பைனாமியல். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் ஒரு 2 டேர்மாக இருக்குது, இது சிங்கிள் டேர்மாக கொண்டு வந்துருங்க. அதே போல் இங்கே இது மோனாமியல், இது பைனாமியல். ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணுற டேர்மை நான் எப்படி பண்ணுறேன்னா ஏரோ மார்க்கால் இண்டிகேட் பண்ணுறேன். ஸோ 3 × p வந்து உங்களுக்கு 3p², 3 × -6 வந்து -18 = p × p வந்து p², p × 5 வந்து 5p. ஸோ எங்களுக்கு வந்து 3p² - 18 = p² + 5pன்னு வந்திருக்கு. இப்போவுமே இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ஸோ ஒரே சைடில் அரேஞ்ச் பண்ணும். ஸோ 3p² - 18 வந்து லெஃப்ட் சைட்லேயே இருக்கட்டும். இந்த டேர்ம் இந்த ரெண்டு டேர்மையும் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு போயிடும் பை சேஞ்சிங் தி சைன். ஸோ +p² லெஃப்ட் சைடில் போனால் -p² ஆகிடும். அதே +5p வந்து லெஃப்ட் சைடில் போனால் -5p = 0 ஆகிடும். ஸோ இப்போவும் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை, ஏன்னா ரெண்டு லைக் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டால் உங்களுக்கு என்ன வரும்? 2p² - 5p - 18 = 0. -18 = 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ p² டேர்ம் இருக்குது, p இருக்குது, அதே போல் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p² கான்ஸ்டன்ட் டேர்மால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் -18 × 2 வந்து உங்களுக்கு தெரியும் -36 வரும். -36. -18 × 2 வந்து -36. கோஎஃபிஷியன்ட் p² கான்ஸ்டன்ட் டேர்மாக மல்டிப்ளை பண்ணிடும். ஸோ இப்போ -36 எழுதிக்கும். ஸோ நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே கான்ஸ்டன்ட் டேர்மை பாருங்கள். கான்ஸ்டன்ட் டேர்மில் நெகட்டிவ் சைன் வந்துன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற ரெண்டு டேர்மில் ஒரு டேர்ம் வந்து நெகட்டிவ், ஒரு டேர்ம் வந்து பாசிட்டிவ். அதே போல் இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பியை பாருங்கள், மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் அந்த டைப்பில் வருது. ஸோ மைனஸ்னு வரும்போது நீங்கள் கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பருக்கு கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் சைன் கொடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன காம்பினேஷன்னா 4 9s சார், ஏன்னா 4க்கு 9க்கு தான் டிஃப்ரென்ஸ் வந்து 5. அதனால தான் நான் டேரெக்டாகவே சூஸ் பண்ணிட்டேன். 4க்கு 9க்கு தான் டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ 4 9s 36. நான் சொன்ன மாதிரி கிரேட்டர் நம்பருக்கு மைனஸ் சைன் கொடுங்க. ஸோ அப்படி பாருங்கள் 4 × -9 வந்து -36. அதே போல் இது ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட் சைனுக்கு இது +4, இது -9. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? -5. ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஷார்ட்கட் புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன எழுதிடலான்னா இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே எழுத போகிறோம். இந்த மிடில் இருக்க டேர்மை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். எப்படின்னா +4p - 4pன்னு எழுதிக்க போகிறோம். ஏன்னா இங்கே p தான் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கோ, அதனால் காம்பினேஷன் கண்டுபிடிச்ச போகிறோம். நம்ம என்ன பண்ணலாம்? அந்த p ஆட் பண்ணிக்கலாம். ஸோ +4p - 9p - 18 = 0. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ரெண்டு டேர்மில் நெக்ஸ்ட் ரெண்டு டேர்மில் இருக்க காமன் டேர்ம் எடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெண்டுத்துக்கு என்ன காமன் டேர்ம்? 2 காமன் டேர்ம். அதே போல் இங்கே p², இங்கே p. ஸோ pயும் காமன். ஸோ 2pயை வெளியே எடுத்துருங்க. ஸோ 2p வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? p + 2. ஏன்னா இது வந்து 2 எடுத்துட்டிங்க, ஒரு p எடுத்துட்டிங்க, ஒரு p தான் ரிமைனிங்காக இருக்கும். அதே போல் இதில் ஒரு 2 எடுத்துட்டிங்க, ஒரு p எடுத்துட்டிங்க, அப்போ ஒரு 2 மட்டும் தான் இருக்கும். இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குன்னா -9. ஸோ -9 இருக்குது. அதே போல் 18 வந்து 9ஓட மல்டிபிள் தான். ஸோ ஒன்று 9 எடுத்துடலாம். ஸோ உங்களுக்குள்ளே வந்து எனக்கு p + 2
p + 2. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா எது காமனாக இருக்குன்னா p + 2 தான் காமனாக இருக்குது. ஸோ p + 2 வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன டேர்ம் உள்ளே வரும்? 2p வரும், -9 வரும். -9 is equal to 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 term is equal to 0. ப்ராடக்ட் ஆஃப் 2 term is equal to 0 எப்படின்னா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 term is equal to 0. either p + 2 is equal to 0 or 2p - 9 is equal to 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா p is equal to -2 வரும். ஏன்னா நம்ம பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ +2 ரைட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா -2 ஆகிடும். ஸோ அதே மாதிரி இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா 2p is equal to 9. ஸோ p is equal to 9/2. ஸோ இப்போ பியோட வேல்யூ வந்து 9/2 as well as -2. கன்க்ளூஷன் எப்படி எதுனா, therefore the roots are -2, -9/2 9/2. ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு சம்மோட ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறது. ஃபஸ்ட்டு சம்மோட தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இன்ட்டு a - 7 is equal to 3√2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னால் எப்படி இருக்குன்னா ஒரு ஈக்குவேஷன் ax² + bx + c is equal to 0. ஸோ இப்படி இருந்தால் தான் அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஸ்கொயர் பண்ணணும். ஏன் ஸ்கொயர் பண்ணணும்னா இங்கே ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் இருக்கும் போது ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கல் ஸ்கொயர் ரூட் வந்து எலிமினேட் ஆகிடும். ஸோ சொல்யூஷன், ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get. ஸோ ரெண்டு சைடையும் நம்ம ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a இன்ட்டு a - 7 the whole square is equal to 3√2 the ஹோல் ஸ்கொயர். அதாவது ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டு ஸ்கொயரு கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு உள்ளே இருக்க டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். a இன்ட்டு a - 7 is equal to. ஆனால் இதுக்கு அப்படி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 3க்கு வந்து ஸ்கொயர் ரூட் இல்லை. ஸோ அதனால் அந்த வேல்யூயை நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி கேல்குலேட் பண்ணிக்கலாம்னா 3√2 the ஹோல் ஸ்கொயர்னால் என்னென்னா நம்ம வந்து இந்த 3√2 ரெண்டு வாட்டி மல்டிப்ளை பண்ணோம். 3√2 இன்ட்டு 3√2. ஸோ 3 3s are உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து 9. அதே போல் √2 இன்ட்டு √2ஓட வேல்யூ வந்து என்னதுன்னா 2. ஸோ 9 2s are 18. 9 2s are 18. ஸோ இந்த 3√2 the ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுத போகிறோம் 18 எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போவுமே இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வரக்கு என்ன பண்ணணும், இந்த மோனாமியலை பைனாமியலாக மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 terms தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் ஏரோ மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ a இன்ட்டு a வந்து a², a இன்ட்டு -7 வந்து -7a. அதே போல் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வரதுக்கு இந்த +18 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து -18 கொடுத்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேக்டரைஸ்க்கு மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மையும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a² மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a² வந்து இங்கே என்னது 1. ஸோ 1 இன்ட்டு -18 வந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து என்ன வரும் -18 வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து மைனஸ்ன்னு இருக்கனால அதே போல் நான் சொல்லியிருக்கேன் எப்போவுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நெகட்டிவில் வந்தால் நீங்கள் கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வந்து நெகட்டிவாகவும் அனதர் நம்பர் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும். அதே போல் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a வந்து நெகட்டிவாக இருக்கனால கண்டிப்பாக கிரேட்டர் நம்பர் தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவில் இருக்கும். ஸோ அதுபடி உங்களுக்கு வந்து என்ன காம்பினேஷன் வரும்னா 2 9. ஸோ 2 9s are 18 வரும். ஸோ 9க்கு நெகட்டிவ் சைன் கொடுங்க. அதே போல் 2க்கு பாசிட்டிவ் சைன் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 + 2 இன்ட்டு -9 வந்து -18. அதே போல் இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைனுக்கு சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு மைனஸ் சைன், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் a வந்துருச்சு. ஸோ இந்த காம்பினேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுத போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு +2a -9a -18. ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிப்போம், கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே எழுதிப்போம். மிடில் இருக்க டேர்மை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிப்போம் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்மு நெக்ஸ்ட்டு 2 டேர்மை கிளப் பண்ணிக்கலாம், அதாவது கம்பைன் பண்ணிப்போம். ஸோ கம்பைன் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா இங்கே a² 2a இது ரெண்டுத்துலேயும் எது காமன்னா a தான் காமன். ஏன்னா இங்கே a 2 வாட்டி இருக்குது, இங்கே a 1 வாட்டி இருக்குது. ஸோ a காமன் வெளியே எடுத்துவோம். ஸோ என்ன ரிமைனிங் இருக்கும் a + 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் எது காமனாக இருக்குன்னா 9 காமனாக இருக்குது. ஏன்னா இது 18 வந்து 9ஓட மல்டிபிள், 18 வந்து 9ஓட மல்டிபிள். ஸோ அதே போல் மைனஸும் காமனாக இருக்குது.
ஸோ -9 எடுத்துட்டேன்னா a + 2. ஏன்னா இதுலேருந்து ஒரு 9 வெளியே எடுத்தாச்சு. ஸோ 9 × 2 தான் வரும். ஸோ 2 உள்ளே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குது? a + 2 காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஏவை உள்ளே எழுதிப்போம். அதே போல் -9 எழுதிப்போம். = 0. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்ம டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 0 வருது. ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா either a + 2 = 0 or a - 9 = 0. a - 9 = 0. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா a = -2, a = 9. a = -2, a = 9. ஸோ கன்க்ளூஷன் எப்படி எழுதினா therefore the roots are -2, 9. ஸோ ஏயோட வேல்யூ வந்து என்னது? -2 and 9. ஸோ therefore the roots are -2, 9 students. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சம்மோட 4th சப்டிவிஷன். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா √2 x² + 7x + 5√2 = 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தா ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. எல்லாமே ஒரே சைடில் டேர்ம்ஸ் எல்லாமே ஒரே சைடில் அரேஞ்ச் ஆகி =0 இருக்குது. ஸோ நம்ம ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து கான்ஸ்டன்ட் டேர்மால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா √2 × 5√2. √2 × 5√2. ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 5 அப்படியே எழுதிக்கலாம். ஏன்னா 5 மட்டும்தான் இன்டீஜரில் இருக்கும். அதே போல் √2 × √2 வந்து 2. ஸோ 5 2s are 10. 5 2s are 10. ஸோ இப்போ நம்ம வந்து 10 எழுதிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிற போகிற நம்பர் எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 10 வரணும். அதே போல் ஆட் பண்ணால் உங்களுக்கு 7 வரணும். அதே போல் இங்கே பாருங்கள் ++ டைப்பில் வருது. ++னால் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பருமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கேயும் பாசிட்டிவ் இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கிற ரெண்டு நம்பருமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 10 வரணும், ஆட் பண்ணால் 7. ஸோ உங்களுக்கு தெரியும் 2 5s are மேலேயே கொடுத்துருக்கு 5 × 2. ஸோ 2 5s are வந்து 10. ஸோ 2 5s are வந்து 10. ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு 7 வரும். ஸோ இதுதான் கரெக்டு காம்பினேஷன். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே எழுதிக்கிறோம். இந்த நடுவில் இருக்க டேர்மை மட்டும் நம்ம எப்படி எழுதிக்கிறோம்? 2x 5xன்னு ஒரு x பக்கத்தில் போட்டுக்கோங்க. 2x + 5x + 5√2 = 0ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்முக்கு ஏதாவது காமன் டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும். அதே போல் நெக்ஸ்ட்டு 2 டேர்முக்கு ஏதாவது காமன். ஸோ நெக்ஸ்ட்டு 2 டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக 5 வந்து காமனாக இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு டேர்ம் பார்த்தா எதுவும் காமனாக இருந்த மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், அதாவது 2 எப்படி எழுதலாம்னா √2 × √2ன்னு எழுதலாம். 2 எப்படி எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ்? √2 × √2. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பு ஒன் மோர் ஸ்டெப் எழுதிக்கிறேன். இந்த 2 எப்படி எழுதுனா √2 × √2 xன்னு எழுதிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். 5√2 = 0. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நான் கம்பைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் எது காமனாக இருக்குது? ஒரு √2 இருக்குது, அதே போல் x இருக்குது. ஸோ √2x எடுத்துரும், வெளியே காமனாக எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு √2வும் எக்ஸும் வெளியே எடுத்துட்டோன்னா உள்ளே என்ன இருக்கும்? ஒரு x இருக்கும், அதே போல் ஒரு √2வும் இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம என்ன எடுத்துட்டோம்? ஒரு √2வும் ஒரு எக்ஸும் எடுத்துட்டோம். ஸோ ஒரு √2 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 5 வந்து வெளியே எடுத்துருவோம். ஸோ x + √2. ஸோ இந்த செகண்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது வெளியே எடுக்கும் போதும் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் இந்த டேர்ம் காமனாக வர்ற மாதிரி அந்த டேர்மை வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த ரெண்டு டேர்மையும் காமனாக எடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எது காமனாக இருக்குது? x + √2, x + √2 காமனாக இருக்குது. ஸோ x + √2வை வெளியே எடுத்துருவோம். ஸோ உள்ளே என்ன வரும்னா √2x + 5 = 0. √2x + 5 = 0. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 term = 0னா எய்தர் x + √2 = 0 இல்லைனா √2x + 5 = 0. ஸோ √2x -5, x -5/√2. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். அதே போல் இங்கே வந்து x +√2 வந்து ரைட் சைடில் வந்தால் என்ன வரும் உங்களுக்கு? -√2. ஸோ கன்க்ளூஷன் என்ன கொடுக்கலாம் நீங்கள்? therefore the roots are solvedன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கிடைச்சிருக்க வேல்யூ வந்து ரூட்ஸ் உங்களுக்கு. therefore the roots are -√2, -5/√2. ஸோ உங்களோட கன்க்ளூஷனும்
கொடுத்தாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே ஒரே ஒன்று தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் காம்பினேஷன் கண்டுபிடிக்கணும். அதே போல் ஒரே ஒரு இது பண்ணுங்கள். இது வந்து என்டையர்லாக டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரிமைனிங் சம்ஸ். இந்த 2 வந்து √2 பண்ணி அதுலேருந்து காமன் டேர்மாக நம்ம வெளியே எடுக்கிறோம். சரி, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து என்ன சம் நம்பர் 5. ஃபஸ்ட்டு சம்மோட 5th சப்டிவிஷன். ஸோ 5th சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ஸோ எப்படி இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு வரணும்னா 2x² - x + 1/8 = 0 தான் கொஷின். ஸோ இந்த 2x² கீழே வந்து டினாமினேட்டர் வந்து என்னது உங்களுக்கு 1. ஸோ 2x² கொடுத்துருந்தா அதை எப்படி நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதிக்கணும்னா by1 போட்டுக்கலாம். ஸோ டினாமினேட்டர் கொடுக்கலாம்னா by1 போட்டுக்கலாம். இங்கேயும் டினாமினேட்டர் இல்லை. ஸோ by1ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டினாமினேட்டர் வந்து 8. ஸோ நம்ம இப்போ வந்து காமன் டினாமினேட்டராக மாற்றணும். ஸோ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 8. ஸோ இதோட எல்சிஎம் வந்து 8. ஸோ காமனாக 8 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுங்கன்னா இந்த 8 க்ராஸாக எந்த டேர்ம்ஸ்க்கெலாம் டினாமினேட்டரு இல்லையோ அதெல்லாம் இந்த 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா க்ராஸாக மல்டிப்ளை பண்ணி 8 × 2x² வந்து உங்களுக்கு என்ன வரும் 16x². 8 × -x வந்து -x. ஆல்ரெடி இந்த டேர்முக்கு வந்து 8 இருக்கனால அந்த நியூமரேட்டர் அப்படியே போட்டுக்கோங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 இல்லை, இங்கே 8 இருக்குது. அதனால் என்ன பண்ணுக்குன்னா க்ராஸாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அந்த நியூமரேட்டரை. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 × x² வந்து × 8 வந்து 16x² ஆகிடும். அதுக்கப்புறம் 8 × x வந்து -8x + 1 = 0. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த 8 வந்து ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா 0 × 8 வந்து 0 ஆகிடும். ஸோ 16x² -8x + 1 = 0. ஏன்னா 8 × 0 வந்து 0 ஆகிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஃபேக்டரைசேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து கான்ஸ்டன்ட் டேர்மால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு 16 × 1 வந்து 16. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து பாசிட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ அது அப்போ வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கிற 2 நம்பரும் நெகட்டிவ் டேர்மாக இருக்கணும். 2 டேர்மும் நெகட்டிவ். ஏன்னா இது வந்து எந்த பேட்டர்னில் வருதுன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து பாசிட்டிவில் வந்த சைன் வந்ததில் எதர் 2 நம்பரும் நெகட்டிவாக இருக்கும், இல்லை 2 நம்பர் பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் இங்கே நெகட்டிவ் சைனில் வந்திருக்கனால 2 நம்பருமே நெகட்டிவாக தான் இருக்கும். 2 நம்பருமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ என்ன நம்பர் ஆகணும் 4 4s 16. 4 4s 16. 2த்துக்கு நெகட்டிவ் சைன் கொடுங்க. இங்கே 2த்துக்கு பாசிட்டிவ் சைன் கொடுத்தனா ஆட் பண்ணால் உங்களுக்கு +8 வரும். அதனால் வராது. அதனால் நெகட்டிவ் நம்பர் தான் வரும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஸோ -4 -4 தான் உங்களுக்கு அந்த காம்பினேஷன். ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணாலும் 16 வருது, ஆட் பண்ணாலும் -8 வருது. ஸோ ஆஸ் யூஷுவல் மாடலில் பண்ணோம் 16x² -4x. இந்த மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் -4x + 1 = கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 டேர்மில் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 16 வந்து 4 டேபிள்ஸில் வரும். அதே போல் இது 4. ஸோ இது 2த்துக்கும் 4 தான் காமன். ஸோ 4x வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 4x + -1. 4x -1. ஸோ 4x வெளியே எடுத்தோன்னா உள்ளே என்ன வரும் 4x. அந்த மைனஸ் சைன் இருக்குது அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 டேர்மில் எதுவுமே காமன் இல்லை எக்ஸப்ட் 1. ஸோ 1 தான் காமன் ஃபேக்டர். அதனால் 1 எடுத்துப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இதில் வந்து காமனாக இருக்க டேர்ம் தான் எடுக்கணும். ஸோ காமனாக இருக்க டேர்ம் வந்து -1. ஏன்னா -1 நான் ஏன் வெளியே எடுக்கிறேன்னா -1 எடுத்தேன்னா உள்ளே இருக்க டேர்ம் வந்து உங்களுக்கு என்னென்னா 4x -1ன்னு வந்துடும். ஏன்னா இந்த 2 டேர்மும் காமனாக இருக்கணும். ஸோ அதனால் -4x + 1 இருக்கும்போது 2த்துக்கும் 1 தான் காமன். அதே போல் மைனஸை வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ். இந்த ப்ளஸ் வந்து எப்படி அதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ ஒரு மைனஸ் வெளியே வந்துட்டால் ஒரு மைனஸ் உள்ளே வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இந்த 2 டேர்மும் காமனாக ஆகிடும். ஸோ இந்த 2 டேர்மில் எது காமனாக இருக்குது 4x -1 காமனாக இருக்குது. ஸோ 4x -1 வந்து இந்த 4x -1 வந்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எய்தர் 4x -1 = 0 ஆர் 4x -1 = 0. ஆப்வியஸ்லி ரெண்டுமே ஒரே டேர்ம் தான். ஸோ 4x = 1. ஸோ x = 1/4ன்னு வரும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா x = 1/4. ஸோ லாஸ்ட் கன்க்ளூஷன் எப்படி இதெல்லாம் therefore the roots are 1/4, 1/4, 1/4.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் கொஷனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரூட்ஸ் வந்து ஈக்குவல் ரூட்ஸ் வந்திருக்கு. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால் உங்களுக்கு 2 ரூட்ஸ் வரும், கண்டிப்பாக 2 ரூட்ஸ் வந்திருக்கு. ஆனால் இது எந்த டாப்பிக்கில் என்ன ஃபார்மில் வந்திருக்குன்னா ஈக்குவல் ரூட்ஸில் வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.